நான் மாறாத வரை என் சூழ்நிலை மாறாது. துதிக்கும் பொழுது தேவனை பார்க்கிறேன். தேவனை பார்க்கும்போது அவரை போல நான் மாற்றம் அடைகிறேன். நான் மாற்றம் அடைந்து என் சூழ்நிலை மாறுது. அப்போஸ்தலன் யோவான், அவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை எண்ணெய் சட்டியில் கொண்டு போனாங்க, அவர் சாகலை. அதனால் கொண்டு போய் இந்த ஆளை தனிமைப்படுத்தி ஒன்றுமே செய்யாமல் ஐசோலேட் பண்ணி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவில் போட்டு அங்கே போய் எவன்கிட்ட பிரசங்கம் பண்ணுவான், எவனை சுகமாக்குவான், யார்கிட்ட அவன் பேசுவான், தனிமையிலேயே அவன் செத்து சுண்ணாமாக போட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல விட்டாங்க. அங்கே துதிக்கிறதுக்கான சூழ்நிலை கிடையாது. டோட்டலாக ஐசோலேட் பண்ணப்பட்ட நிலை. காணக்கூடிய நிலைன்னு ஒன்று இருக்குங்க, அதுதான் இருக்கிற பிரச்சனை. அது அவர் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் இருக்குது. பத்மதீவு இருக்குது. பத்மதீவில் தனிமையாக விடப்பட்டிருக்கிறார். உணர்ச்சி கிடையாது, சூழ்நிலை கிடையாது. அவருக்கு எந்த விடுதலை ஆகணுங்கிற தேவையும் மனதில் கிடையாது. தேவனை குறித்த அறிவு வருது. அப்படி ஆவிக்குள்ளாகி இந்த காண்கிற மண்டலத்தை விட்டு காணாத மண்டலத்தை பார்க்குறார். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். காண்கிற மண்டலத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஒரு வாசலை கண்டேன். என்கிட்ட முதல்ல பேசின சத்தம்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு பேசின சத்தத்தை கேட்டேன். இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்களை காமிப்பேன். உடனே ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளாகி போகும்போது பரலோகத்தில் ஒரு சிங்காசனத்தை பார்த்தேன். பத்மதீவில் நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் பரலோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலை. இவரை பத்மதீவில் போட்டதுனால ஆண்டவர் அங்கே சிங்காசனத்தில் அப்படி கவலையாக உட்காந்துருக்கல. அவர் சிங்காசனத்தில் அதிகாரத்தோடு இருக்கிறாங்கள. கவனிங்க, காணக்கூடாத மண்டலத்தில் இருக்க காரியங்கள் காணக்கூடிய மண்டலத்தினால் மாறாது. காணக்கூடாத மண்டலத்தில் இருக்க காரியங்கள் காணக்கூடிய மண்டலத்தை மாற்றிடும். அது மாறாது. தேவன் இன்னும் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவர் த்ரோனில் தான் இருக்கிறார். அத்தாரிட்டியோட அதிகாரத்தோடு இருக்கிறார். அப்போ அவர் போகும்பொழுது எடுத்த உடனே சொல்லுகிறாரு, இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இதுதான் கீ. ஒரு இடத்துல இருக்கிறோம், சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது, போராட்டம் இருக்கிறது. அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு வாசல் இருக்குன்னா அந்த வாசலை தாண்டி போனீங்கன்னா அடுத்து இன்னொரு ரூம் இருக்கும். அநேக மக்கள் கர்த்தரை துதிக்கலை, சோத்தரிக்கலை. ஏன் சோத்தரிக்கலைன்னா அவங்க வாசல் பக்கத்தில் வர்றதே கிடையாது. வாசல் யாரு? த டோர் இயேசு கிறிஸ்து. த வாசலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துட்டு வரும் பொழுது அவர் உங்களுக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே அந்த அந்த ரூமில் இருக்கிறது உங்களுக்கு காமிப்பார். அந்த வாசல் பக்கமே வராமல் நீங்கள் இருக்கிற நிலையிலே இருந்து உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் உணர்வுகளையும் சிந்திச்சு கொண்டிருந்தீங்கன்னா வாசல் பக்கம் வர முடியாது. வாசல் பக்கம் வரணும்னா ஆவி மண்டலத்துக்குள்ளே போக முடியாது. உங்களுக்காக வைத்திருக்க நிறைவை காண முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆவி மண்டலம் ரியல். இந்த மண்டலத்தை காட்டிலும் ஆவி மண்டலம் ரியல். இங்கே தேவ தூதர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. பார்க்க முடியுதா? இருக்காங்க. இங்கே பரலோகம் இருக்கா? இங்கே இருக்குங்க. இவர் ஆவிக்குள்ளானார். எவ்வளோ நேரம் கழிச்சு பரலோகம் போனார்? இன்ஸ்டன்டா. பரலோகங்கிறது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு வெகு தொலைவில் இல்லை. அவன்கிட்ட நீங்கள் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு வேதம் சொல்லுவது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் உன்னதத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் கிறிஸ்துவுடனே உட்காந்துருக்கிறோம். எங்கே உட்காந்துருக்கிறோம்? பரலோகத்தில் உட்காந்துருக்கிறோம். அங்கேயா உட்காந்துருக்கீங்க? ஆமாம், அங்கே தான் உட்காந்துருக்கேன். பரலோகம் அவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம், ரொம்ப பக்கம்தான். இன்னும் ஆவிக்குள்ளாகிறார். கல்லுங்க. ஆவி மண்டலங்கிறது நீங்கள் ஆவிக்குரிய உணர்வுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப நேரம்னு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
தேவனை குறித்த அறிவு வந்தோம்னா புலன் மண்டலேருந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்பிரிச்சுவல் மண்டலத்தில் போக முடியும். ரெவலேஷன் அது. அங்கே போகிறாரு, ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. இன்றைக்கி அநேக மக்கள் வாசலை காணாதபடியினால தான் இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்கிறாங்க. அவர் ஐலண்டில் இருந்தார், ஒரு தீவில் இருந்தார். தீவுடைய சூழ்நிலை மாறுவதற்கு முன்பாக யோவான் மாறணும். யோவான் மாறாதவரை தீவு மாறாது. சில நேரத்தில் கடன்கிற தீவில் நீங்கள் இருக்கலாம், தனித்து விடப்பட்டு தீவில் இருக்கிற மாதிரி இருக்கு. தீவு மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் மாறணும். நீங்கள் மாறினீங்கன்னா தீவு மாறும். அடைக்க முடியாத கடனாக இருக்கலாம், தனித்து விடப்பட்டது மாதிரி இருக்கேன். தேவனை குறித்த ரெவலேஷனை பெறுங்க, நீங்கள் மாறுவீங்க. நீங்கள் மாறின உடனே உங்கள் தீவு மாறிடும். அநேக நேரத்தில் ஏன் நமக்கு தீவு மாறலைன்னா, நான் மாறலை, நான் அந்த தீவையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனை பேச்சு துணைக்கு இல்லையே, துதிக்கிற மாதிரி இல்லையே, யாரை துதிக்கிறது? இன்னைக்கு என்ன என்னுடைய பிரச்சனை நம்மளுக்கு தீவை நோக்கி இருக்கிறோம். நான் மாற மாட்டேன். நான் மாறாதவரை என் சூழ்நிலை மாறாது. துதிக்கும் பொழுது தேவனை பார்க்குறேன். தேவனை பார்க்கும்போது அவரை போல நான் மாற்றம் அடைகிறேன். நான் மாற்றம் அடைந்து என் சூழ்நிலை மாறுது. என் உணர்வு மாறட்டும், என் சூழ்நிலை மாறட்டும், என் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதுக்கப்புறம் கர்த்தரை துதிக்கிறேன்னா அது மேன்மையான வாழ்க்கை கிடையாது. என்ன காரியமாக இருந்தாலும் வாசலண்டை வாங்க, அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறான்னு பாருங்க, மீட்பில் என்ன செய்திருக்கிறான்னு பாருங்க, அவரோட மகத்துவங்களை எண்ணி பாருங்க, உங்களை விடுவிப்பதற்காக எவ்வளவு கிரியைகள் சிலுவையில் செஞ்சாரும் பாருங்க. அந்த வாசல் பக்கத்தில் மாறும் பொழுது உங்களுடைய எண்ணம் சூழ்நிலை மறந்துடும், உணர்வை மறந்துடும். நீங்கள் ஆவி மண்டலத்துக்குள்ளே போவீங்க, தன்னால் பிரச்சனை மாற ஆரம்பிக்கும்.